நண்பர்களுக்கு வணக்கம். மார்க்கெட்ல இப்போ லெஜெண்ட்ஸா இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் கூட ஒரு காலத்துல நம்மள மாதிரி சாதாரணமா தான் இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரை ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. கம்மியான பணத்தோடையும் அதிகமான பேஷனோடையும் இன்வெஸ்ட்மெண்ட் கேரியரை ஸ்டார்ட் பண்ணவங்களுக்கு ப்ராப்பர் கைடன்ஸ் கொடுக்குற ஒரு நல்ல மென்டார் கிடைச்சா மிக அதிகமான சக்சஸை அச்சீவ் பண்ண முடியும். இதுக்கு இந்தியன் மார்க்கெட்ல இருக்க பெஸ்ட் எக்ஸாம்பிள் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, ரமேஷ் தமானி, பரக் பரீக், ராதாகிருஷ்ண தமானி. இன்வெஸ்டிங்குடைய பீக் சக்சஸை அச்சீவ் பண்ண இந்த 4 பேரையும் கனெக்ட் பண்ற ஒரு சென்டர் பாயிண்ட் இருக்கு. அது இந்த 4 பேருக்கும் ஒரே ஒரு குரு, ஒரே ஒரு இன்ஸ்பிரேஷன். அந்த இன்ஸ்பிரேஷன் இந்தியாவுடைய வேல்யூ இன்வெஸ்டிங் ஃபாதர் அப்படின்னு சொல்லப்படுற சந்திரகாந்த் சம்பத். இன்னைக்கு அதிகம் பேசப்படாத இந்த சந்திரகாந்த் சம்பத்துடைய சக்சஸ் ஸ்டோரி பற்றியும் அதோட கூட இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு இவர் கொடுத்த இன்வெஸ்ட்மெண்ட் கைட்லைன்ஸ் பற்றியும் நாம் இன்னைக்கு பார்க்கலாம். சந்திரகாந்த் சம்பத் 1955ல 26 வயசுல தன்னுடைய இன்வெஸ்ட்மெண்ட் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்றார். பட் இவருடைய சக்சஸ் ஸ்டோரி 1970ஸ்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஒரு எக்ஸ்டர்னல் ரீசன் காரணமா மார்க்கெட்ல ஒரு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி கிரியேட் ஆகுது. அந்த ஆப்பர்ச்சுனிட்டி 1970ஸ்ல நடைமுறைக்கு வந்த ஃபாரின் எக்ஸ்சேஞ்ச் ரெகுலேஷன் ஆக்ட். இந்த ஆக்ட் அப்போ இந்தியாவில் ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருந்த ஃபாரின் எம்என்சி கம்பெனிஸ் இங்க தொடர்ந்து பிசினஸ் பண்ணணும் அப்படின்னா அவங்களோட ஷேர்ஸை இந்தியாவில் லிஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ரூலை கொண்டு வர்றாங்க. அந்த சமயத்தில் மார்க்கெட்டை ரெகுலேட் பண்ற கண்ட்ரோலர் ஆஃப் கேபிட்டல் மார்க்கெட்ஸும் இருந்ததுனால இந்தியாவில் பிசினஸ் பண்ணிட்டு இருந்த எம்என்சி கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ஷேர்ஸை ஃபேஸ் வேல்யூக்கு பக்கத்தில் மார்க்கெட்டில் லிஸ்ட் பண்றாங்க. இதுல இந்தியா மாதிரி ஒரு பெரிய கண்ட்ரில கன்சியூமர் பேஸ்டு ஸ்டாக்ஸ் அதிகமாக க்ரோ ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி கோல்கேட், யூனிலிவர், ப்ராக்டர் அண்ட் கேம்பிள், ஜில்லட் இந்த கம்பெனிஸோட ஸ்டாக்ஸ் எல்லாம் வாங்கி தன்னுடைய போர்ட்ஃபோலியோக்கு ஆட் பண்றார். இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் செல் பண்ணாம தொடர்ந்து தன்னுடைய போர்ட்ஃபோலியோக்கு பல வருஷத்துக்கு ஹோல்ட் பண்றார். இந்த பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜி இவருக்கு நல்ல டிவிடெண்ட்ஸ், போனஸ், ஸ்டாக் ஸ்பிளிட், காம்பவுண்டிங் ஷேர் பிரைஸ் growth இது எல்லாத்தையுமே கொடுக்குது. இவருடைய டைம் லைன்ல அடுத்து இருக்கிற முக்கியமான பீரியட் 1980s. இந்த பீரியட்ல தான் அடுத்த ரோலுக்கு மென்டார் அப்படிங்கிற ரோலுக்கு அப்கிரேட் ஆகிறார். இவருடைய 25 வருஷ இன்வெஸ்ட்மெண்ட் கேரியர்ல இவர் லேர்ன் பண்ண விஷயம், அப்சர்வ் பண்ண விஷயங்களை அடுத்து இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். ஏகப்பட்ட இன்வெஸ்டர்ஸ்க்கு இவர் சொல்லிக் கொடுத்திருந்தாலும் இதுல 2 பேர் அவுட்ஸ்டாண்டிங் சக்சஸை அச்சீவ் பண்றாங்க. அதுல ஃபர்ஸ்ட் பரக் பரீக். ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி அதை ரன் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆம்பிஷனோட இருந்த பரக் பரீக்கு சந்திரகாந்த் சம்பத் கொடுத்த ரூட் வந்து ஏதாவது ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்றதுக்கு பதிலாக ஏற்கனவே மார்க்கெட்ல ஃபங்க்ஷன் ஆயிட்டு இருக்கிற நல்ல பிசினஸை செலக்ட் பண்ணி அதோட ஷேர்ஸை வாங்கி அந்த கம்பெனிஸ்ல பார்ட்னர் ஆகலாம். இந்த அப்ரோச்ல ஒரு பிசினஸ் மட்டும் இல்ல ஏகப்பட்ட பிசினஸை ஓன் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவை கொடுக்கிறார். இன்னைக்கு பரக் பரீக்கோட சக்சஸ் பரக் பரீக் ஃபினான்ஷியல் அட்வைசரி சர்வீசஸ் ஃபர்ம் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் கம்பெனியாவும் வளர்ந்திருக்கு. அடுத்தது ராதாகிருஷ்ண தமானி. ஸ்டார்டிங் டேஸ்ல மார்க்கெட்ல ட்ரேடரா அதுவும் ஷார்ட் செல்லரா ஸ்டார்ட் பண்ண தமானிக்கு இந்த ட்ரேடிங்கை விடவும் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிதானமான நிலையான வளர்ச்சியையும் கொடுக்கும் அப்படின்னு அவருடைய பாத்தை சேஞ்ச் பண்ணதும் சந்திரகாந்த் சம்பத் தான். அடுத்து இவருடைய ஸ்டூடெண்ட்ஸுக்கு இவர் சொல்லிக் கொடுத்த ஸ்ட்ராட்டஜிஸ் என்னென்ன அப்படின்னு பார்த்தோம்னா, ஃபர்ஸ்ட் நீங்க புரிஞ்சுக்கிடக்கூடிய பிசினஸ்ல மட்டும் இன்வெஸ்ட் பண்ணுங்க. ரெண்டாவது ரிட்டர்ன் ஆன் கேபிட்டல் எம்ப்ளாய்டு மினிமம் 25% இருக்கிற கம்பெனிஸ். மூணாவது மினிமம் கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கிற கம்பெனிஸ். தொடர்ந்து தங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு மிக அதிகமான பணம் தேவைப்படாம மினிமம் இன்வெஸ்ட்மெண்ட்லேயே தங்களுடைய பிசினஸை எக்ஸ்பேண்ட் பண்றதுக்கு பொட்டன்ஷியல் இருக்கிற பிசினஸ். நாலாவது நல்ல மேனேஜ்மெண்ட். அஞ்சாவது லிட்டில் ஆர் நோ டெப்ட் இருக்கிற கம்பெனிஸ். அடுத்து இன்னோவேஷனுக்கு மிக அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கிற கம்பெனிஸ். இது எல்லாம் ஓவரால்ல எப்படி ஸ்டாக் பிக் பண்றது அப்படிங்கறதுக்கான ஸ்ட்ராட்டஜிஸ். அடுத்து இண்டிவிஜுவலா போர்ட்ஃபோலியோ லெவல் மெயின்டெனன்ஸ் அப்படின்னு வரும்போது ஒரு கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோவை மெயின்டைன் பண்ணுங்க. அதாவது மேக்சிமமே 10 ஸ்டாக் இருக்கிற கான்சென்ட்ரேட்டட் போர்ட்ஃபோலியோ. கம்மியான ஸ்டாக்ஸை ஓன் பண்ணும்போது அந்த கம்பெனிஸுடைய பிசினஸ் அது ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நல்லா ட்ராக் பண்ண முடியும். ஒரு பிசினஸ் ஓனர் மாதிரி இன்ஃபார்ம்டு டிசிஷனையும் எடுக்க முடியும். அடுத்தது பை அண்ட் ஹோல்ட் ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்ணும்போது இன்வெஸ்ட்மெண்ட் ரிலேட்டடா கிடைக்கிற எல்லா வகையான growthஸையும் அச்சீவ் பண்ணவும் முடியும். இந்த சிம்பிள் ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாம் தீவிரமா எடுத்துக்கிட்ட இவருடைய ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் மிகப்பெரிய ஹைட்ஸை ரீச் பண்ணியிருக்கிறாங்க. இதே மாதிரி உங்களுக்கு ரோல் மாடல்ஸ் அப்படின்னு நீங்க நினைக்கிற இன்வெஸ்ட்மெண்ட் பர்சனாலிட்டிஸ்ட் இருந்து நேரில் போய் தான் கத்துக்கிடணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இருந்த இடத்துல இருந்தே வெப்சைட்ஸ் மூலமா, யூடியூப் வீடியோஸ் மூலமா, அவங்களுடைய புக்ஸ் மூலமா
யாரை நீங்கள் மென்டாராக வச்சுருக்கிறீங்களோ அவங்க சம்மந்தமான அதிகமான இன்ஃபர்மேஷன்ஸை இருந்த இடத்துல இருந்தே கலெக்ட் பண்ண முடியும். உங்களுக்கு இன்ஸ்பிரேஷனாக இருக்கிற பர்சன்ஸோடைய ஸ்ட்ராட்டஜி எடுத்து உங்களுக்கு ஏற்ற மாதிரி கஸ்டமைஸ் பண்ணுங்க. தொடர்ந்து மார்க்கெட் ரிலேட்டட், கம்பெனி ரிலேட்டட் இன்ஃபர்மேஷன்ஸை அதிகமாக கேதர் பண்ணுங்க. ஒரு சக்ஸஸ்ஃபுல் ட்ராக் ரெக்கார்டை நம்மளாலையும் கிரியேட் பண்ண முடியும். உங்களுடைய ரோல் மாடல் இன்வெஸ்டர் யாரு அப்படிங்கிறத பற்றியும், எதனால அவங்களோட ஸ்ட்ராட்டஜியை ஃபாலோ பண்றீங்க அப்படிங்கிறத பற்றியும் கமெண்ட் பண்ணுங்க. உங்களுடைய ஒப்பீனியனையும் கமெண்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.